பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலைவேளையில் மகிமைப்படுவதாக. நம்ம இணைந்து இந்த காலையில் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் அந்த கிருபையை தந்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட சங்கீதங்கள் புத்தகம் 146 அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தின் 2வது பகுதியை வாசிக்கிறேன். அவர் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் ஆதரிக்கிறார். திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் கர்த்தர் ஆதரிக்கிறார். திக்கற்ற பிள்ளைகள் என்றாலே அந்த பிள்ளைகளுடைய தாய் விதவை. கணவனை இழந்தவர்களையும் தகப்பனை இழந்தவர்களையும் தேவன் காப்பாற்றுகிறார். இந்த காலை வேளையில் அவர் காப்பாற்றுகிறது மட்டுமல்ல, வேதத்தில் இன்னொரு வார்த்தை சொல்லப்படுகிறது. திக்கற்ற பிள்ளைகளுக்கு தேவன் தகப்பன். ஏன் அந்த தெய்வம் நம்மை ஆதரிக்க வேண்டும் என்றால், தேவனால் தான் இந்த சம்பவம், இந்த பிள்ளைகளுடைய தகப்பனோ அல்லது ஒரு மனைவியுடைய கணவனோ மாற்றப்பட்டது. அவனுடைய குறைவுகள் அல்லது குறிப்பிட்ட நாட்களுக்கு அவனுக்கு நியமிக்கப்பட்டது என்று இருந்தாலும் தேவனுடைய கிரியை தான் அது. ஆகவே தான் தேவனே அந்த பிள்ளைகளை, அந்த இறந்து போன நபரின் மனைவியை, விதவையை தத்தெடுத்து கொள்கிறார், ஆதரிக்கிறார். இந்த கால வேளையில் சில வேளை நாம் தகப்பனற்றவர்களாக இருக்கலாம். சில வேளை நம்முடைய தகப்பன் இழந்தது நிமித்தம் அந்த பிள்ளைகளுடைய தாய் கூட விதவையாக இருக்கலாம், அல்லது பிள்ளைகள் இல்லாமலே விதவையாக இருக்கலாம். எந்த சூழ்நிலையிலும் விதவையானாலும் திக்கற்ற பிள்ளைகளானாலும் தேவன் உன்னை ஆதரிக்கிறார் என்கிற ஒரு செய்தியை இன்று இருதயத்தில் பதித்துக்கொள். எனக்கு என் அப்பா இருந்தால் இப்படியெல்லாம் நடக்குமா என்று பல நேரங்களில் வேதனைப்படுகிற பிள்ளைகளும் இன்று ஆண்டவருடைய வார்த்தை நீ இப்பொழுது இந்த கேட்பாயானால், இல்லை, என்னை ஆதரிக்கிற ஒரு அப்பா உண்டு. தேவனை பற்றி சொல்லும்போது நம்முடைய தேவன் நித்திய பிதா, நித்திய தகப்பன். இந்த கால வேளையில் ஆண்டவரை சொல்ல, நான் உன்னை ஆதரிப்பேன். ஆதரிக்கிற ஒரு அப்பா உண்டு எனக்கு. என் தகப்பனை காட்டிலும் அதிகமாய் என்னை கருதுகிற ஒரு தெய்வம் உண்டு. இந்த கால வேளையில் அந்த வார்த்தை இருதயத்தில் எழுதி கொள்வோம். திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் தகப்பனாயிருக்கிறார், ஆதரிக்கிறார். அந்த கால வேளையில் அந்த தைரியத்தோடு, ஆண்டவரே, நீ என்னை ஆதரிக்கிற தேவனாயிருக்கிறீர், நன்றி அப்பா என்று நம்முடைய தகப்பனிடத்தில் சொல்லுவதை போல, நம்முடைய கணவரிடத்தில் சொல்லுகிறது போல, நம்முடைய எல்லா காரியங்களையும் கர்த்தரிடத்தில் சொல்லுவோம். அவர் நம்மை ஆதரிப்பார். செபிக்கலாமா? அன்பு தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை கேட்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளும் நம்முடைய கரங்களில் ஒப்புக்கொடுங்க. விசேஷமாய் தகப்பனை இழந்தது நிமித்தம் வேதனையோடும், கணவனை இழந்தது நிமித்தம் துக்கத்தோடும், ஆண்டவரே நிராசையோடும் இருக்கிற தெய்வ பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை கேட்பார்களானால், தயவாய் அவருடைய இருதயங்களில் என் ஆண்டவர் நீர் ஆதரிக்கிற ஒரு தெய்வமாய், அவர்களோ ஆண்டவரை பொறுப்படுத்திக் கொள்ளுகிற ஒரு கர்த்தராய் இருக்கிறதை இந்த காலை வேளையில் உணர்த்தி ஆசீர்வதித்தருள, சமாதானம் கொடுத்து தேற்றியருள ஒப்புக் கொடுக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் உன்னை ஆதரிக்கிற தேவன். God bless you. Praise the Lord.